சமீபத்துல பத்திரிகையாளர் சந்திப்புல கலந்து கொண்ட கௌதம் கம்பீர் அவர்கள் பும்ரா 5 போட்டிகளிலுமே பந்து வீசுவாரா அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியாது. எந்த 3 போட்டிகள்ல பந்து வீசுவார் அப்படின்றத இன்னமுமே முடிவு பண்ணல. பும்ராவுக்கு நிகரான திறமையான பவுலர்கள் இந்திய அணியில இருக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த பேட்டி பும்ராவுடைய பந்து வீச்ச குறைத்து மதிப்பிடுவது போல இருக்கு. உலக அளவுல பும்ராவிற்கு நிகரான பவுலரே இல்ல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது பேச்சுக்காவது பும்ராவை மிஸ் செய்வோம் அப்படின்னு கம்பீர் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் வேண்டுமென்றே கம்பீர் அவர்கள் இப்படி பேசியிருப்பதாக சொல்லப்படுது. கம்பீருடைய இந்த பேட்டியை காரணம் காட்டி டெஸ்ட்ல இருந்து விரைவில் பும்ரா அவர்கள் ஓய்வு அறிவித்தால் அதனை பிசிசிஐ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். என்னை போல நிறைய பவுலர்கள் இந்திய அணியில இருக்கிறார்களே, அவங்களை வைத்து டெஸ்ட்ல பந்து வீச சொல்லுங்கள் அப்படின்னு பும்ரா அவர்கள் சொல்லிவிட்டா இந்திய டெஸ்ட் அணி என்ன செய்யும்? பும்ரா இல்லாத பந்து வீச்சை தான் எதிரணிகள் விரும்புவாங்க. இதனால இந்திய டெஸ்ட் அணி கடும் பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகையால கம்பீர் அவர்கள் இப்படி பேசியது கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருது. மேலும் பாத்தீங்கன்னா பும்ரா அவர்களோ அடிக்கடி முதுகு பிடித்துக் கொள்ளுது. ஆகையால அவர் திடீரென ஓய்வு அறிவித்து விட்டால் அப்படின்ற கேள்வி அதிகமாக இருந்துட்டு இருக்கு. பும்ரா அவர்கள் ஓய்வு அறிவித்தா என்ன ஆகும் அப்படின்றத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.